இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரும் சந்தோஷத்தை தேடி பேரானந்தத்தை தேடி பேரின்பத்தை தேடி நிற்கிறது. யாரையே கேளுங்க, நீங்கள் என்ன வேணும்? எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். சந்தோஷம் எல்லாருக்கும் வேணும். ஆனால் அந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கிறது, எப்படி கிடைக்கும் அப்படின்னு அதை ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையனை கேட்டால் அவனுக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும்? நானும் பெரியவனை காலேஜுக்கு போனேன்னா எனக்கு அப்போ ஃப்ரீடம் இருக்கும். அப்போ அப்பா அம்மாலாம் நம்மளை கேட்க மாட்டான், எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எது வேணால் பண்ணலாம் அப்படின்னு. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு சந்தோஷம் எப்போ இருக்குது? காலேஜ் போன போதும். காலேஜில் படிக்கிறவங்களை கேட்டால் என்ன நீ சந்தோஷமாக இருக்கியா? இல்லை வேலை கிடச்சி நான் என் காலில் நின்னாதான் அப்போ தான் எனக்கு ஒரு விடுதலை, அப்போ தான் சந்தோஷம் அப்படின்னு காலேஜ் போன மாணவர்கள் சொல்கிறாங்க. வேலை கிடச்சவங்களுக்கு கல்யாணம் கட்டினா அப்புறம் தான் சந்தோஷம் தோன்றுறது. கல்யாணம் கட்டின குழந்தை பிறந்ததுன்னா சந்தோஷம். குழந்தை இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தைலாம் பெரியவங்களானா அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு சக்தி, ஒரு பெரிய சக்தி உங்கள் கூட இருக்குது அப்படின்றது நீங்கள் உறுதியாக நினச்சிக்கோங்க. அப்படின்றது உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன